விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 19 வயதிற்குட்பட்ட உலக கிண்ண போட்டிகள் இப்பொழுது சிம்பாப்வேயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை சிறந்த போட்டிகளை காணக்கூடியதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதான அடிப்படையில் இப்பொழுது முதல் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லீக் முறையிலே. ஆகவே அந்த புள்ளிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழு பியை பொறுத்தவரையில் இந்திய அணி வலுவான நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 போட்டிகளில் பங்கேற்ற 2 வெற்றிகள் அடங்கலாக 4 புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் இடத்தை நியூசிலாந்து 2 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகளின் மழை காரணமாக 2 புள்ளிகள் வழங்கப்பட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. குழு பியிலே பங்களாதேஷை பொறுத்தவரை 2 போட்டிகள் பங்கேற்று 1 போட்டிகள் மழை காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் ஒரு தோல்வி அடங்கலாக 1 புள்ளியோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2 போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறது. 1 போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையிலே இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறது குழு பியிலே. அதோடு குழு ஏயை பொறுத்தவரையில் இலங்கை அணி சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க. 2 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி 4 புள்ளிகளோடு இப்பொழுது 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையிலே முதலாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி. ஆஸ்திரேலியா 19 உட்பட்ட அணியானது 2 போட்டிகள் பங்கேற்ற 2 போட்டிகள் பெற்று 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதன் பின்னதாக அயர்லாந்து 3 போட்டிகள் பங்கேற்று 1 போட்டிகள் வெற்றி 2 தோல்விகள் அடங்கலாக 2 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ஜப்பானை பொறுத்தவரையில் 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகள் தோல்வி. ஆகவே 4ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழு ஏயை பொறுத்தவரையில் இப்பொழுது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஆகிய அணிகள் சூப்பர் 6க்கான தெரிவில் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குழு ஏயை பொறுத்தவரை அந்த நிலைமை இருக்கின்ற வேலை. குழு பியை பொறுத்தவரையில் இந்தியா மாத்திரம் இப்படி தகுதிப்பட்டிருக்கிறது. ஏனைய அணிகள் நடைபெறுகின்ற முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெறும்போது 3 அணிகள் தெரிவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்தும் குழு சியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து முதல் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தான் பங்கேற்ற 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் இடத்தை குழு சியிலே பிடித்திருக்கிறது. பாகிஸ்தான் அணி மொத்தமாக 3 போட்டிகள் பங்கேற்று 1 தோல்வி 2 வெற்றிகள் அடங்கலாக 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. சிம்பாப்வே தான் எதிர்கொண்ட 3 போட்டிகளிலே 1 போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 2 தோல்விகளாக 1 புள்ளியோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ஸ்காட்லாந்து 3 போட்டிகளில் பங்கேற்று 1 போட்டியில் தோல்வி 2 போட்டிகள் தோல்வி 1 போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 1 புள்ளியோடு இப்படி 4ஆம் இடத்தில் இருக்கிறது. குழு சியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் சிம்பாப்வே ஆகிய 3 அணிகள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் 6க்கான போட்டி நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 அணிகளும் பங்கேற்க உள்ளன. அதன் பின்னதாக குழு டியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளும் பற்றி 6 புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் இடத்தை குழு டியிலே பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவுகள் 3 போட்டிகள் பங்கேற்று 2 வெற்றி 1 தோல்வி அடங்கலாக 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா அணி 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி அடங்கலாக 2 தோல்வி அடங்கலாகும் 2 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழு டியிலே 4ஆம் இடத்தில் தன்சானியா இந்த போட்டித் தொடரில் முதலாவது முறையாக பங்கேற்றிருந்த அனுபவம் குன்றிய அணியாக இருந்த வேளையில் அவர்கள் 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளும் தோல்வி 0 புள்ளிகளை பெற்று இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறவன் குறிப்பிடத்தக்கதாகவே இதுவரை தென்னாப்பிரிக்கா அணி, மேற்கிந்திய தீவுகள், ஆப்கானிஸ்தான் மற்றும் சிம்பாப்வே, பாகிஸ்தான், இங்கிலாந்து அணி, அயர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்திய அணிகள் சூப்பர் 6க்கான போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் பசங்களே.